குடிகாரனோ நல்லவனோ கெட்டவனோ அவன் வீட்டுக்கு தான் செய்வான். அடுத்தவனுக்கு செஞ்சாதான் தப்பு. ஆனால் அடுத்தவனுக்கு செஞ்சாலும் நல்ல விதமாக சொல்கிறவன் எவனும் இருக்க மாட்டான். கெட்ட விதமாக சொல்லி கொடுத்து தூண்டி விட்டு சண்டை தூடுறதுக்கு தான் இங்கே நிறைய கேசஸ் இருக்குது. மாறுது அது. குடிகாரனாகவே இருந்தாலுமே அடுத்தவங்களுக்கு எதுவும் செஞ்சு நம்மளுக்கு எதுவும் செய்யாமல் இருந்தால் தான் குத்தம் சொல்லலாம். ஆனால் வீட்டுக்குன்னு எல்லாத்தையும் செஞ்சுட்டு வாசி குடிக்கு கேட்குறவனுக்கும் எல்லாம் செஞ்சு அவனே கூட இருந்து கெடுத்து விடுதானா அந்த மாதிரி ஃப்ரெண்டு தேவையில்லை நம்மளுக்கு. ஆனால் இங்கே அப்படிப்பட்டவனுங்க தான் கூட இருந்து அடுத்தவங்க குடும்பத்தையும் கெடுத்து விட்டு சண்டை முட்டி விட்டு வேவு பார்க்கறானுங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்குது வைக்குதுன்னு அவன் யோசித்தானா எதுவுமே இந்த மாதிரி செய்ய மாட்டான். பட் ஆனால் சில ஜென்மங்களுக்கு புத்திங்கிறது வரவும் மாட்டேங்குது, போகவும் மாட்டேங்குது. அலையுதிக பைத்தியம். இந்த இதில் ஒன்று கேட்டால் அப்படியே அள்ளிட்டு வந்துருந்தது எல்லாத்தையும் மொத்தமாக தின்னுட்டு படுத்துருங்க. ஒரு ஐஸ்கிரீம் கேட்டேன், ஒரு ஐஸ்கிரீமு இல்லைன்னா பழுதா கொண்டு வாங்கன்னு சொன்னதுக்கு மொத்த ஃப்ளேவரையும் அள்ளிட்டு வந்திருக்குது. என்னத்த சொல்ல, அதுக்குன்னு குறை சொல்லக்கூடாது. வாங்கிட்டு வந்தாலும் குத்தம் சொல்லாமல் சாப்பிட்றது தான் உடம்புல வட்டும். உண்மை தானே? உண்மைதான். அதனால் செய்கிறவன் செஞ்சுட்டே தான் இருப்பான், பேசுகிறவன் பேசிகிட்டே தான் இருப்பான். சாப்பிட்ற நாம சாப்பிட்டு தெம்பாவன் முன்னாடி என்ன சொல்கிறது, கெத்தா திமிரா வளர்ந்து காட்டுவோம். ரவணி